ஹலோ காய்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ரம்ஜான் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா, வெஜிடேரியன்ல நோம்பு கஞ்சி பார்க்க போறோம். நிறைய பேருக்கு நோம்பு கஞ்சி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆனா நான்வெஜ்ல செய்றதுனால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ வெஜிடேரியன்ல சாப்பிடணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வீட்டு பக்கத்துல மாஸ்க் இருக்கும். ஸோ முஸ்லீம் நெய்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ நிறைய பேத்துக்கு நோம்பு கஞ்சி ஈஸியாவே கிடைக்கும். சில பேர் வீட்டு பக்கத்துல மாஸ்க்கும் இருக்காது. முஸ்லீம் நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். செய்யறதுமே ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல மொத்தமாவே முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசி நீங்க இந்த மாதிரி முழுசா இருந்தாலும் ஓகே, இல்ல நீங்க குருணையா வச்சிருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். இப்போ இது மூணையுமே ஒரு பவுல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 தடவை அலசி எடுத்துக்கோங்க. இதை மூணையும் நல்லா அலசி எடுத்துகிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா அரிசி ஊறுதோ உங்களுக்கு அந்த அளவுக்கு சீக்கிரம் வெந்து வரும். அதுக்காக நான் ஊற வச்சுருக்கேன். அரிசியும் பருப்பும் நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலையை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4 கிராம்பு மட்டும் ஆட் பண்ணால் போதும். சில பேர் அன்னாசிப்பூ, கல்பாசிலாம் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த 4 இன்க்ரீடியன்ட் போட்டாலே நல்லா தான் இருக்கும். இதை நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இடிச்சிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் 2 நான் கீறி வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் 3லேருந்து 4-5 கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன், அதனால் 2 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி செய்யும் போது உங்களுக்கு அந்த நான்வெஜ் ஃபீல் கிடைக்கும் வெஜிடேரியனில். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ ஒரே ஒரு தக்காளி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். நிறைய தக்காளி ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாகவோ இல்லை நீளமாகவோ கட் பண்ணி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு புதினா இலைகள் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதே அளவுக்கு கொத்தமல்லி இலைகளும் ஆட் பண்ணி நல்லா இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா பச்சை வாசனை போன பின்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. சுருளை கொஞ்சம் வதங்கினாலே போதும். இப்போ 1 கப் அளவுக்கு நான் கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் மட்டன், சிக்கன் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஏன் மஷ்ரூமில் கூட செய்யலாம். சோயா சங்க்ஸ் போட்டு செய்கிறதுனா கூட செய்யலாம். நீங்கள் வெஜிடபிள்ஸுக்கு பதிலாக எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் போட்டு மட்டன், சிக்கன் போடலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் மட்டும் செய்கிறதுனால ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மட்டனோட சிக்கனோட சேர்த்து செய்யும் போது 1/2 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வெஜிடேரியன்லேயே நீங்கள் கம்மியாக காய் போட்டு செய்கிறீங்கன்னா நீங்கள் 1/2 கப் மட்டும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி எடுத்துக்கலாம். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 7 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 7லேருந்து நீங்கள் 8 கூட ஆட் பண்ணலாம். ஏன்னா நம்ம பின்னாடி தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரணுன்றதுக்காக. நான் குக்கரில் இப்போ 7 விசிலுக்கு மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 9 விசில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு நல்லா வெந்து வருதோ உங்களுக்கு அந்தளவுக்கு சீக்கிரம் ரெடி ஆகும். ஸோ நான் இதுக்கு 8 விசில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம 8 விசிலுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது நார்மல் ரைஸ் மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் நம்ம மேஷ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மேஷ் ஆகி கஞ்சி மாதிரி வரும். இப்போ நல்லா மேஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி ஒரு 2லேருந்து 3 கப் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டவ்வில் நான் வச்சுட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் இப்போ தண்ணியாக இருக்குது. இப்போ இதை நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி குழிக்கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அரிசி, பருப்பு எல்லாமே நல்லா குழஞ்சு அந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகி கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த ஸ்டவ்வில் இருக்கும் போதே கூட நீங்கள்
நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திக்கான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்புன்றது நான் 200 ml ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா திக்கான தேங்காய் பால். ஸோ வந்து அந்த ஹீட்லேயே ஆட் பண்ணால் போதும். நீங்கள் வந்து கொஞ்சம் 2வது தேங்காய் பால் இன்னான தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு கொதி வந்த பின்னாடி வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த ஹீட்டில் இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் 1 கப்பு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு தண்ணியாக கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி இருக்குது. இது போக போக இன்னும் டைம் ஆக வந்து பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் ஆகும். செய்யும் போது நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணமாகவும் இருக்கும். எப்படி நம்மளுக்கு பள்ளிவாசலில் கிடைக்குமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் நான்வெஜ்லேயும் செய்யலாம், மஷ்ரூம்ஸ் வச்சு செய்யலாம், சோயா சங்க்ஸ் வச்சு செய்யலாம், கூட வேணாலும் வச்சு செய்யலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.